அதனால நம்ம கவனிக்க வேண்டியது இவ்வளவு காலம் வாழ்ந்த வழிமுறைகள் நம்முடைய முன்னோர்கள் மூதாதைகள் நாம் சொல்லி போயிட்டோம். இனி வாழக்கூடிய காலகட்டங்கள் மனசாட்சியோடு வாழணும். மனம் போன போக்குப்படி வாழணுமா மனசாட்சிப்படி வாழணுமா நம்ம ஒருத்தர் கேட்டா நம்ம எல்லாரும் தெளிவா சொல்லுவோம், மனசாட்சிப்படி தான் வாழணும், மனம் போன போக்கு வாழக்கூடாது. ஆனா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மனம் போன போக்குப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசாட்சினா என்ன, மனசுனா என்ன புரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம், குழப்பத்தில் இருக்கிறோம், போதையில் இருக்கிறோம். காரணம் பணம், மனம் பணமாயிடுச்சு. பணத்துக்காக என்ன வேணா பண்ற அளவுக்கு நம்ம தயாராகிட்டோம். இது எல்லாமே பதிவாக்கப்படுது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு எண்ணங்களும் இறைவன்கிட்ட பதிவாக்கப்படுது. அவன்கிட்ட நம்ம தப்ப முடியாது. மனிதர்கிட்ட காரண காரியங்களை சொல்லி தப்பு சொல்லலாம். நான் அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி போய் சொல்லலாம், அல்லது ஏமாத்தலாம், இன்னும் என்னெல்லாம் வர மீறலாம். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், அரசு அன்று கேட்கும் தெய்வம் நின்று கேட்கும் சொல்லுவோம். அதுக்கு சில தண்டனை கூட கிடைச்சிடலாம். ஆனால் இறைவன் கொடுத்த தண்டனை அதோட மேலானது. அப்படி நம்ம தண்டனை போகக்கூடாதுன்னு சொன்னால் இவன் மனம் திருந்தணும், மனிதெல்லாம் மாறணும். மதம் மாற வேண்டாம், மனம் மாற வேண்டும். மனம் மாறணும்னு சொன்னால் நீங்கள் மனிதனாக மாறணும். மனிதனாக மாறதுக்கு என்ன வேணும்? குணம் வேணும், அவ்வளோதான். பணம் இல்லை. அந்த குணத்தை விரும்பினா போதிய வேண்டும். நல்ல குணத்தை வாழணும், குடும்பத்தாருக்கு சமானமாக இருக்கணும். சமானத்தை நான் விரும்புகிறேன். இது சமாதானம் கிடைக்கக்கூடிய பாதை. ஒவ்வொருத்தருக்கும் குறைகள் இல்லாமல் இல்லை. குடும்பத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட குறைகள் இல்லாமல் இல்லை. அந்த குறைகளுக்காக அதை பொறுத்து செஞ்சு மன்னிச்சு அவங்களுக்காக இறைவன்ட்ட நிறைய தேடணும். அந்த குறை நம்மகிட்ட இருக்கிற நிலையிலேயே நம்ம அவங்க வர மீறோம். பெரும்பாலும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம், அடிமத்தமாக வச்சிருக்கிறோம். நமக்கு ஏன் சமாதானம் கிடைக்கலன்னு சொன்னா அந்த வெறுப்பும் பகைமையும் மனசுல இருந்துட்டே இருக்குது. மனசு வெந்து போச்சு நொந்து போச்சு சொல்றதுக்கு அந்த உஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். குளிர்ச்சியில வாழணுமா, உஷ்டத்தில் வாழணுமா, நெருப்புல வாழணுமா? குளிர்ச்சியில வாழணும். மனம் குளிர்ச்சி அடையணும். ஏன் இவ்வளவு வெப்பம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே நம்மகிட்ட உணர்ச்சிகள் நிறைய இருக்கு. இந்த மனசுல உள்ளதுதான் வெளியே பிரதிபலிக்குது. என்னால வெயில் தாங்க முடியல, எனக்கு உஷ்ணமா இருக்குன்னு சொன்னா எங்கிட்ட அவ்வளவு உஷ்ணம் உள்ளுக்குள்ள இருக்குது. இங்க குளிர்ச்சி அடைய நமக்காக சூழல் மாற்றி அமைக்கப்படும், அகிலங்களில் மாற்றி அமைக்கப்படும்.